சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல சேகர் பாபு என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து பிரைவேட் கோயிலெல்லாம் கை வைக்கிறதே இல்லைங்க. இந்த ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அங்கே பிரச்சனை இருந்தால் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதுக்கு இது கூடமாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னென்னா, தூத்துக்குடி சிஎஸ் டயோசிஸ் திருமண்டல தேர்தல் அடிதடியாச்சா? இல்லை, டயோசிஸ் தேர்தல்னு சொல்லிட்டேனே, அதான் அடிதடியாச்சா? அப்படி அங்கே வந்து கொஞ்ச நாளாக எலெக்ஷன் நடக்காமல் இருந்திருக்கு. 24 பொறுப்பு முடிஞ்சிருக்கு, தேர்தல் நடக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் தள்ளி போனது. இப்போ தேர்தல் நடந்திருக்கு. நீதிமன்றமே தலையிட்டு தான் அந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி தலைமையில் தான் அந்த தேர்தல் நடக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து லே அப்படிங்கிற ஒரு செயலர் பதவிக்கு வந்து எஸ்டிகே ராஜன் அப்படிங்கிற ஒரு குரூப்பும், டிஎஸ்எஃப் நீகர் பிரின்ஸ் கிப்சன் தலைமையில் இன்னொரு அணியும் நடந்திருக்காங்க. இந்த நவம்பர் 9 அந்தந்த சர்ச்சில் தேர்தல் நடக்கும் பொழுது தூத்துக்குடி அருகே நடுவக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல பல பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஓட்டு திருட்டுன்னு இப்போ இவர் பேசுறாரு இல்லையா, ராகுல் காந்தி, அங்கே சர்ச்சுக்கு வரவங்களுக்கே ஓட்டு இல்லை அப்படின்னோடனே அங்கே பாஸ்டர் ஜோஸ்வான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் அந்த அணியில் போட்டிருக்காரு. இவருக்கு எதிராக திமுகவை சார்ந்த ஜெயக்குமார் ரூபன் அப்படிங்கிறவர், அவருக்கு கொஞ்சம் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, திமுகவுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் டிஎன்ஏ படி அவர் வீட்டில் பூந்து அடிக்க போயிருக்காரு. அவர் குழந்தை மேலே பெட்ரோல்லாம் ஊற்றிருக்குங்கிறாங்க. இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனால ஒரே பரபரப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? பேசாம இந்த திருச்சபைகள் இது சிஎஸ்ஐ தானே அது? ஏன்னா அவங்களே மார்த்தோமா பல பிரிவுகள் இருக்கு. மார்த்தோமா, அல்லேலுயா, பிராட்டஸ்டண்டு, அதுலேயே ஒரு 15-20 ஜாதிக்கு மேலே. கிறிஸ்தவத்திலேயே அவங்க அவ்வளோ ஜாதி இருக்குது. இதில் வந்து இவங்க சிஎஸ்ஐ ஜாதியை சேர்ந்தவங்க. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா திருச்சபையுமே சேர்ந்து, இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம போப்பாண்டவர் கூட எப்படி கம்யூனிஸ்ட்காரன் திருமுனையிலேருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே நம்ம இங்கேருந்து நம்ம போப்புக்கு ஒரு கோரிக்கை வேட்டிகனே அப்படின்னு சொல்லணும், நம்ம கோரிக்கையாகவே வைப்போம். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவத்திற்காக வந்துள்ள ஏசப்பாவின் ஊழியரான உங்களிடம் ஒரு கோரிக்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சை நிர்வாகத்தினையும் திமுகவிடமே, குறிப்பாக திருச்சபை முன்னேற்ற கழகத்திடமே ஒப்படைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இதுதான் சரியா இருக்கும். ஏன்னா கோவிலா நான் தான் இருப்பேன், அரங்காவலரா நான் தான் இருப்பேன், வேற ஒரு பையில வரக்கூடாது. அது வந்து இந்த கோவிலா இருந்தாலும் சரி, நம்ம வழக்கறிஞர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன், நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி போயிருந்திருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன ஏன் ட்ரஸ்டியா போடுன்னு சொல்லி கண்ணன்னு ஒருத்தர் வந்து எனக்கு ஏன் தகுதி இல்லையான்னு கேட்டிருக்காரு. அந்த கேஸ் இருக்கும்போது அவர் மனம் நொந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதில் நிர்வாகத்திலேயே மிகச்சிறப்பான நிர்வாகம் பிள்ளையார்பட்டின்னு நினைச்சேன், இங்கேயே இவ்வளோ பிரச்சனையா? ஏன் அதை சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய நகரத்தார் சமுதாயம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, அது குன்றக்குடி முருகப்பெருமான் கோவிலாக இருக்கட்டும், இல்லை இந்த கோவிலாக இருக்கட்டும், பல்வேறு அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவிலை வந்து மிக சிறப்பாக செயல்படுத்துகிற இடத்துலையே கட்டுச்சோத்து பெருச்சாளி மாதிரி கழகம் நுழைஞ்சு லெக்தாதா ஒரு படத்தில் வந்து செந்தில் சொல்லிட்டு வருவார் தெரியுமா, கதம் கதம் அப்படின்ட்டு, காலை வச்சாடம் வழங்காதராங்கிற மாதிரி இந்த லெக்தாதாவை எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ கோவில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வாக்கு வங்கி மிஷினை போன்று கருதக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட எப்போ இது வரும்னு தெரில. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கோவிலை தான் டார்கெட் பண்ணாங்க திமுக. அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இது வந்து அக்டோபஸ்காரங்கள் சர்ச்சுக்குள்ளேயும் போக பார்க்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், நான் சொல்கிறதவனா ஒரு இதாக இருக்கும். நாங்களே ஒரு 30 வருஷம் முன்னாடி கோபால்ஜியை சொல்லும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே கிண்டல் அடித்து பேசிப்போம். 2 டன் ஆர்டிஎக்ஸ் வந்துருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது இவர் ஏதோ இதாக பண்ணுற எக்ஸாகரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அவர் சொன்னது நடந்தது. இப்போ இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு பாருங்கள், இந்த இஸ்லாத்துக்குள்ளேயே போய் இப்போ வரக்கூடிய தேர்தலையே அவங்க ஜமாத்துக்குள்ளே எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு பாருங்கள். அதில் இவர் ஜோசப் விஜய் ஒரு கட்சி, செபாஸ்டியன் சீமான் ஒரு கட்சி, அப்படின்லாம் இவங்களுக்குள்ள போட்டி வரும்போது இந்த ஓட்டை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்து அங்கே ஜமாத்துக்குள்ளேயும் கட்சி ரீதியான ஒரு பிளவை நம்ம வெகு சீக்கிரம்
இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க இந்த திராவிட் ஸ்டாக் ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன? ரூபன். அந்த ரூபன் போட்டியிட்டது அவர் சொற்ப வாக்கு தான் வாங்கியிருக்காரு. சொற்ப வாக்கில் தோக்கலை, கேப் வந்து கம்மியானதில்ல, ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் தோத்து போயிடுறாரு. தோத்து போன உடனே யார் வலுவாக இருக்காங்களோ அந்த இவர் வீட்டுக்கு போறாரு, ஜோஷ்வா வீடு. அவர் வந்து பாஸ்டர் வீட்டுக்கு போறாரு. அதில் வேற மாதிரி விழுந்து நீங்க சொன்னது. அங்கே போன உடனே அவங்க வீட்டில் போய் வாக்குவாதம் பண்ணும்போது இவங்க போகும்போதே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. பேப்பர்ல அப்படிதான் செய்யுது. இப்ப நமக்கு வந்து இப்ப டூ வீலர்ல நம்ம எங்கேயாவது நின்னா கூட எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க யாரு? ஒரு சராசரி மனிதன், ஒரு சங்கி. நானும் ஒரு சராசரி மனிதன், சங்கி. ஒரு சாதாரண குடிமகனுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. திமுகனா தமிழன் பிரச்சனை, தரதள பிரச்சனை. ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு. அவங்களுக்கு முளைச்சிருக்குங்க, மேலையும் 2 கொம்பு முளைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க கேன்ல பெட்ரோல் கேட்டால் கொடுக்கணும், இல்லைன்னா பெட்ரோல் பங்கே அடிச்சு உடைப்பாங்க. பரோட்டா கடை, பஜ்ஜி கடை, இது ஃபிட்னஸ் சென்டர், இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் பங்கில் பிரச்சனை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா? கண்மணிக்கு, உடன்பிறப்புக்கு அந்த உரிமை கூட அவனுக்கு இல்லையா? அந்த அளவில் அவங்க அதையும் டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்த பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஊற்றி மிரட்டிருக்காங்க அவங்கள. யாராவது நெருப்பு ஊற்றி கொளுத்தி பண்டா பாப்பான்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? இவங்க பெட்ரோலை ஊற்றி இதானதா அதை வந்து தெரிச்சு குழந்தைங்க மேலே தெரிச்சிருக்கு. அவங்க சம்சாரம் பயந்து போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்தாம்பார் ஒரு ஓட்டம். இத்தனைக்கும் ஆட்சி அதிகாரம் அவங்களது. வேகமாக ஓடினவொன்னே செய்துங்கநல்லூர்லேயும் போய் வேற இடங்கள்ல அங்கே போய் இன்னொருத்தன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஜோஷ்வாங்கிற அவர் பேர் என்ன? பாஸ்டர் ஜோஷ்வா. அவருக்கு சப்போர்ட் பண்ண அவனை ரோட்ல பார்த்துருக்காங்க. அவனை இழுத்து வச்சு 4 வெட்டு வெட்டியிருக்காங்க கையில இருந்த ஆயுதத்தால. அப்பவும் போலீஸ் பிடிக்கல. அது பாருங்க, அங்கேருந்து எடுத்தான் ஒரு ஓட்டம். ஒரு ஆளை இது வரைக்கும் பிடிக்க முடியல. இப்போ என்ன ஆகும்? இந்த கேஸ் முடிஞ்சு இல்லை, இது இப்போ தூத்துக்குடி, போன முறை திருநெல்வேலியில ஞான திரவியமே இருந்து அதோட இல்லை, அதுல ஒரு அம்மா பேட்டி கொடுக்கும். பாருங்க எங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. நான் கூட என்ன உள்ளாட்சி தேர்தல் இல்லை, பஞ்சாயத்து போர்டு தேர்தல் இல்லை, அதோட இல்லாமல் அங்கே திருநெல்வேலி இதுக்கும் கிடையாது, மாநகராட்சிக்கும் தேர்தல் கிடையாது, எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லை, எம்பி எலெக்ஷன் இல்லை. என்ன எலெக்ஷனாக இருக்கும்? ஒருவேளை ஏதாவது சொசைட்டி எலெக்ஷனுன்னு பார்த்தா இதே தேர்தல் தான் 2 வருஷம் முன்னாடி. அதுக்கான ஏற்பாட்டில் இருக்கும்போது தான் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு அம்மா வந்து ரோட்டில் நின்று சாபம் கொடுத்து 18 நிமிஷம் வீடியோ, அதை நான் எதுலேயோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தா தெரியும். இதே மாதிரி தான் டிவி கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க, வீட்டுக்கு ஏசி போட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன், நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஜாஸ்தி. ராஜ்பவனுக்கு வெளியில் ஒரு சர்ச் இருக்கும் பார்த்துறீங்களா? லெமன் ட்ரீக்கு ஏற்ற மாதிரி. அந்த சர்ச்சு பார்த்தா தம்மாத்தொண்டு சர்ச்சாக இருக்கும், சின்னது. அவங்களுக்கு வந்து அந்த ஈசிஆர், ஓஎம்ஆர், வேளச்சேரி பகுதிகளில் மிக அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேளச்சேரி அந்த பறக்கும் ரயில் நிலையத்தை ஒட்டி அவங்களுக்கு 3 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 150 ஸ்கூல் இருக்குது. இதில் நடக்கக்கூடிய கரப்ஷன் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500 கோடி ரூபாய்க்கு கரப்ஷனுங்கிறாங்க. வேலை வாங்கி கொடுக்கறது, பார்க்கிங் சார்ஜு, நிலத்தை விற்கிறது, இந்த மாதிரி ஊர்பட்ட இது. அதில் ஒரு ஆள் வந்து அவன் சம்சாரத்தையும் மகாராஷ்டிராலேருந்து வந்தவளையும் கொண்டுட்டான், அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மிதமிஞ்சி இங்கே பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, மேல்பாதிங்கிற ஒரு கோவிலில் 2 சமூகத்திற்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒன்று இவங்க என்ன பண்ணாங்க, கோவில் இழுத்து பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. பூஜை கூட நடத்தவே வேணான்ட்டு போயிட்டாங்க. ஏன் அதை இங்கே செய்ய மாட்டாங்க? ஏற்கனவே வெடிகுண்டெல்லாம் வீசிருக்காங்க. நாட்டு வெடிகுண்டு வீசி இந்த தடவை அருவாளில் வெட்டி பெட்ரோல் வரைக்கும் வந்திருக்கு. அவன் செய்துங்கநல்லூர்ல 2 பேரை வெட்டிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் அவனையும் பிடிக்கல, அந்த ரூபனையும் பிடிக்கல. தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் வேற, திமுக அந்த ஆளு. அப்படி இருக்கும். அப்ப சட்டம்ங்கிறது, சட்டத்தின் முன் அனைவரும் சமமா? சட்டத்தின் முன் திமுகவிற்கு எக்ஸம்ஷனா? சட்டத்தின் முன் கிறிஸ்துவத்துக்குள்ள அடிதடி நடந்தா அதுக்குள்ள எக்ஸம்ஷனா? சட்டத்திற்குள் முன் மைனாரிட்டிகள் என்ன வேணா பிரச்சனை பண்ணிக்கலாமா? நீங்க வந்து இதெல்லாம் திமுக, உடன்பிறப்பு, மைனாரிட்டி, கிறிஸ்துவன், இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னதான் பிரச்சனை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சட்டங்கள், இந்த இதெல்லாம் யாருக்கு? சட்டத்திட்டங்கள், நெறிமுறைகள், வழிவகைகள், இதெல்லாம் ஒரு சராசரி இந்துக்கு மட்டும்தானாங்கிற கேள்விதான் நமக்கு எழுது.